ஐபிசி தமிழ் உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலம். இது உங்கள் அபிமான அகம்புறம் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைவது உங்கள் அன்பு நண்பன் ராஜ்மோகன். வணக்கம் நேர்களே. அந்த காலகட்டத்தில் மார்க்சியத்திற்கு இருந்த எழுச்சி என்பது இப்போது இருக்கக்கூடியதை காட்டிலும் மிகவும் வேறுபட்டது. சொத்து என்பதே திருட்டு என்று கார்ல் மார்க்ஸ் சொல்லுவார். இன்னைக்கு தலித் மாணவர் ஒருவர் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்பட்டது என்பதெல்லாம் கருத்துரிமை பறிக்கப்படக்கூடிய நிலைகளில் இந்த நிலப்பறிப்பு என்பதை சிங்கள பெருந்தேசியம் செய்வது என்பது தமிழர்கள் மீதான நிலப்பறிப்பு மட்டுமல்ல, முஸ்லீம்களுடைய நிலப்பறிப்பு, முஸ்லீம்களுடைய நிலங்களும் பறிக்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி எப்படி ஈழத்தமிழ் பிரச்சனைகள் தமிழர்களுக்கு ஆதரவாக இல்லையோ அதை விட 2 மடங்கு மோசமாகத்தான் இன்னைக்கு பிஜேபி இருக்குது. தமிழ் உணர்வு என்று பார்க்கும் பொழுது ஜெயலலிதா காட்டிலும் கலைஞருக்கு கூடுதலாக இருக்கிறது என்பதையும் நம்ம கவனிக்கிறோம். இன்றைய அகம்புறம் நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் யார்? இவர் ஒரு பேராசிரியர், நல்ல உணர்வாளர், முழுநேர எழுத்தாளர், மனித உரிமை ஆர்வலர். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட எழுத்துக்களை புத்தகங்களாக தனது வாழ்நாளில் இந்த உலகத்திற்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், தீவிர சிந்தனையாளர், நடுநிலையாளர், மனித உரிமை தேசிய அமைப்பினுடைய தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் மார்க்ஸ் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். மகிழ்ச்சி உங்களை இந்த அரங்கத்தில் பார்க்கறது. எனக்கு ஐயா, நான் முன்னுரையிலேயே சொன்னது மாதிரி நீங்கள் ஒரு மிகப்பெரிய பேராசிரியர், நீங்கள் ஒரு கடல் அவள்னே சொல்லலாம். மாணவ பருவத்தில் நீங்கள் கல்லூரி காலங்கள்லாம் போகும் பொழுது இந்த புரட்சிக்குள்ளே எப்படி நீங்கள் வரீங்க? ஒரு இயக்கமோ ஒரு அமைப்போ எது முதல்ல உங்களை ஈர்த்தது? அப்போ நான் நினைக்கிறேன் நீங்கள் மாணவராக இருந்த காலத்தில் திராவிட கட்சிகளும் அதே அளவு வலுவாக கால ஒன்றி வளர்ந்திருந்த காலகட்டம். உங்களுடைய கல்லூரி மாணவ பருவம் எப்படியானதாக இருந்தது? இளமை காலத்தில் நான் அப்பாவினுடைய அரசியல் கருத்துக்களால் மிகவும் ஈர்க்கப்பட்டேன் அப்படின்னு உங்களுக்கு குறிப்பிட்டு சொன்னேன். அப்பாவோட அரசியல் என்பது அவர் இறக்கும் வரை ஒரு இடதுசாரி அரசியல் என்பதைத்தான் அவர் தன்னுடைய அரசியலாக வைத்திருந்தார். இங்கே வந்த பிறகு அவர் எந்த ஒரு குறிப்பிட்ட இடதுசாரி கட்சியிலும் அவர் உறுப்பினராக இல்லாத பொழுதும் எல்லா இடதுசாரி கட்சிகளும் அவரிடம் நெருக்கமாக இருந்தார்கள். உதாரணமாக சிபிஐ, பிறகு சிபிஐயிலிருந்து சிபிஎம், பிரிந்த போது சிபிஎம், பிறகு 1967, 68, 69 இங்கே நக்சல்பாரி இயக்கம் வந்த பொழுது நக்சல்பாரி இயக்கத்தைச் சேர்ந்த தலைவர்களும் கூட தலைமுறையாக இருந்தவர்களெல்லாம் என்னுடைய வீட்டில் தங்கக்கூடிய நிலை என்பது இருந்தது. அப்பா அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்த நிலையும் இருந்தது. அந்த வகையில் ஒரு இடதுசாரி பின்புலத்துடன் தான் என்னுடைய இளமை காலம் என்பது உருவாகியது. நீங்கள் சொன்னது போல் அதே காலகட்டத்தில் இங்கே உருவாகி திராவிட இயக்கம் பெரிய அளவில் வளர்ச்சியடைந்து வந்தது. ஆனால் அந்த திராவிட இயக்கத்தில் உள்ள பலரும் என்னுடைய தந்தைக்கு நெருக்கமானவர்களாக இருந்த போதிலும் கூட அவர் திராவிட இயக்க அரசியலை அவர் ஏற்றுக்கொண்டது இல்லை. அந்த வகையில் எனக்கும் சின்ன வயதில் திராவிட இயக்க அரசியலுடன் அதிக ஒட்டுதல் என்பது இருந்ததில்லை. நான் கல்லூரியில் தஞ்சாவூர் சர்ஃபஜி கல்லூரியில் படித்த பொழுது 1967, 68 தான் நான் என்னுடைய பிஎஸ்சி பட்டப்படிப்பை அங்கு முடித்தேன். அப்போ அந்த 1967 தேர்தலில் தான் இங்கே திராவிட முன்னேற்றக் கழகம் முதலாக ஆட்சியையும் பிடித்தது. அந்த வகையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அந்த முந்தைய காலகட்டம் ஆட்சிக்கு பிடிப்பதற்கு முன்னால் அவர்கள் வளர்ந்து வந்த பாதை, பிறகு ஆட்சி பிடித்த பிறகு அவர்களிடம் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், இப்படி அந்த திராவிட இயக்கத்தினுடைய வளர்ச்சி கட்டத்துடன் அவற்றை நேரில் பார்த்து அது குறித்த கருத்துக்களை உருவாக்கக்கூடிய அளவிற்கு என்னுடைய இளமை கால வாழ்க்கையும் கல்லூரி கால வாழ்க்கையும் அமைந்திருந்தது. ஐயா, உங்களுடைய பெயர் மார்க்ஸ்னு வச்சதுலே அப்பாவுடைய அந்த ஒரு பொது உடைமை ஈர்ப்பும் அந்த காதலும் தெரியுது. என்னுடைய நண்பர், நம்ம அரங்கத்திலேயே வேலை பார்க்கக்கூடிய ஒரு நண்பர் கூட அவருடைய அண்ணன் பேர் கார்ல் மார்க்ஸ், தம்பி பேர் லெனின், இவர் பேர் ஸ்டாலின் அப்படின்னு வச்சுருந்தாங்க. அப்புறம் அம்மா சண்டை போட்டு ஸ்டாலின்ற பேரை சுந்தரம்னு மாற்றிட்டதா சொல்லுவாங்க. பொதுவாக கம்யூனிஸ்டுகளினுடைய குடும்பங்களில் பார்த்தா ரொம்ப ஒரு நல்ல ஒரு வாசிப்பு, ஒரு சித்தாந்த ஒரு போக்கு எல்லாம் இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் அப்படியே பேர் வைப்பாங்க.
ஆனா ஒரு கட்டத்தை மீறி அவர்கள் தனி மனித வாழ்க்கையில பொருளாதார ரீதியா ஏதாவது ஒரு நெருக்கடியை சந்திக்கும் போது அவங்க வந்து மிகப்பெரிய கேள்விக்குள்ளாகிறாங்க. நிறைய கவிஞர்கள் நம்ம பார்க்குறோம், நவீன கவிஞர்கள் வந்து எனது அப்பா புரட்சி வரும் வரும் என்று சொல்லி கொண்டே இருந்தார், கடைசி வரை புரட்சி வரவில்லை, கடன்காரர்கள் தான் வீட்டு கதவிற்கு வந்து கொண்டே இருந்தார்கள்ன்றாங்க. இதை இப்போ ஒரு கால நீரோட்டத்தில் ஒரு 20-30 ஆண்டு காலத்தை ஒரு கம்யூனல் லைஃப் அல்லது ஒரு மார்க்சிய தத்துவத்தில் நம்ம போடும் பொழுது பொருளாதாரத்தில் பின்தங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு காலகட்டத்தில் அத்தகைய சூழல் இருந்தது. இப்பொழுது இருக்கக்கூடிய இடதுசாரிகள், கம்யூனிஸ்டுகள் அந்த முந்தைய தலைமுறையினுடைய வாழ்க்கையிலிருந்து பாடங்கள் கற்றுக்கொண்டு ஓரளவிற்கு இல்லை, இப்போ என்ன சொல்கிறாங்க, கம்யூனிஸ்டுகள்னாலே பிழைக்க தெரியாதவங்க அப்படின்னு நகைச்சுவையாகவே சொல்கிறாங்க. ஆமாம், என்னுடைய வீட்டிலும் அப்படி தான் சூழல். ஓஹோ, உங்கள் வீட்லேயும் அப்படி தான்? அப்படி தான். ஆமாம், என்னுடைய தந்தை பொறுத்த மட்டும் வந்து அவர் வந்து கடைசி வரைக்கும் அவருடைய பெயரில் சொத்துக்கள் எதையும் வச்சிருக்கவில்லை. இல்லை, 5 குழந்தைகள், நான் மூத்த பையன். அவர் இறந்த பொழுது வந்து பேங்க் பேலன்ஸ் கூட ஒன்றும் கிடையாது. பிள்ளைகளுக்கு திருமணமும் செய்து வைக்கவில்லை. திடீரென அவருடைய மரணம் நிகழ்ந்தது. அதற்கு பிறகு நான் தான் அந்த பொறுப்புகள் எல்லாம் ஏற்று செய்ய வேண்டிய அவசியம் வந்தது. அப்படியான சூழல் என்பது ஒரு காலகட்டத்தில் இருந்தது. இந்த பெயர்கள் வைப்பது என்பதெல்லாம் ரொம்ப உணர்ச்சிபூர்வமாக அவர்கள் வைத்தார்கள். அந்த காலகட்டத்தில் மார்க்சியத்திற்கு இருந்த எழுச்சி என்பது இப்பொழுது இருக்கக்கூடியதை காட்டிலும் மிகவும் வேறுபட்ட ஒன்று. இன்றைக்கு வந்து நீங்கள் சோவியத்தோட வீழ்ச்சிக்கு பிறகு இன்று சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அன்னைக்கு அப்படி இல்லை. பாரதியார் போன்றவர்களே வந்து ருஷ்ய புரட்சி கண்டு அவங்க இன்ஸ்பிரேஷன் ஆகி பாடி பாடல்கள்லாம் நமக்கு தெரியும். அதே போல் தந்தை பெரியார் அவர்களும் அவரிடம் குழந்தைகளை கொடுத்து பேர் வைக்க சொல்லும் பொழுதெல்லாம் அவர் வந்து கம்யூனிஸ்டுடைய பெயர்களையும் வைப்பது வழக்கம். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு மாஸ்கோ அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாரு. அது என்ன ஊர் பேரெல்லாம் வைக்கிறீங்களே அப்படின்னு கேட்ட பொழுது, இங்கே பழனின்னுலாம் பேர் வைக்கிறீங்க, ஏன் வந்து மாஸ்கோ பேர் வைக்கூட? எம்ஆர் ராதா கூட அவருடைய பொண்ணுக்கு ரஷ்யான்னு பேர் வச்சாரு. நிறைய பேர் இந்த மாதிரி இருந்தாங்க. அது மாதிரியான ஒரு ட்ரெண்ட் அப்பொழுது இருந்தது. ஐயா, தொடர்ந்து பேசுவோம். தேசிய மனித உரிமை அமைப்பினுடைய தலைவரும் எழுத்தாளரும் பேராசிரியருமான மார்க்ஸ் ஐயா அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். தற்போது ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சியில் ஒரு விளம்பர இடைவேளை. ஐபிசி தமிழ் உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலம் அகம்புறம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். நம்மிடையே பேராசிரியர் மார்க்ஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார். இப்போ ஒரு கொள்கை ரீதியாக பார்க்கிற பொழுது நிச்சயமாக கம்யூனிஸ்டுகள், அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியில் உறுப்பினர்கள் மட்டுமல்ல, கார்ல் மார்க்ஸினுடைய அந்த தத்துவங்களை ஏற்றுக்கொண்ட எல்லோருமே கொள்கை ரீதியாக மிகவும் உயர்நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு தேர்தலையுமே இந்த கூட்டணி அப்போ அதிமுக சேர்த்துக்குமா திமுக சேர்த்துக்குமான்னு கட்சி தடுமாறுற மாதிரியே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் யாரோ ஒருத்தரை ஒரு புரவலரை சார்ந்தே இருக்க வேண்டிய சூழல் வருது. நாம் இப்போ கவனிக்க வேண்டியது கொள்கை அரசியலா அல்லது தனி மனித அரசியலா அல்லது தேர்தல் அரசியலா, நமக்கு எது முக்கியம்னு நினைக்கிறீங்க? இல்லை, இன்னைக்கு வந்து இங்கே தேர்தல் அரசியல்லையும் நம்ம கவனத்தை எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டியது தான். இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்டுகள் தாங்கள் சொந்த காலில் நிற்க முடியவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க நீங்கள். ஆனால் இந்தியாவில் வந்து கேரளா அல்லது வந்து நீங்கள் மேற்கு வங்கத்தில் திரிபுரா போன்ற இடங்களில் அவர்கள் பல ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள். இன்று இங்கே திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருக்கின்றன. காங்கிரஸ் அல்லது பாஜகவெல்லாம் இன்றைக்கி பல்வேறு மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கிறார்கள். அவர்களிடம் இருக்கக்கூடிய ஊழல், அவர்களிடம் இருக்கக்கூடிய வாரிசு அரசியல், சொத்து சேகரிக்கிறது, மக்களை ஏமாற்றுவது, இந்த மாதிரி விஷயங்களை நிச்சயமாக நீங்கள் எந்த ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியிலும் கம்யூனிஸ்ட் தலைவர்களிடமும் இப்படியான ஒரு பழக்கம் இருந்தது நம்மளால் சுட்டி இல்லை. இப்போ அது நம்ம மறுக்கவே முடியாது. ஆனால் இந்த ஊழல் அரசியல், இந்த வாரிசு அரசியல் காங்கிரஸ்லேயும் இருக்குது, திமுகவில் இருக்குது, அதிமுக மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதன் பிறகும் மீண்டும் 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 மக்கள் அவர்களுக்கு தான் வாக்கு அதிகமாக போடுறாங்க. பெரும்பான்மை தொகுதிகளில் நிற்கிறதே அவங்க தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாநிலங்கள் தாண்டி இந்த பொது உடைமை வளராதா? அப்படியானால் வளரவில்லை. நம்ம கடந்த காலத்தை பார்க்கும்போது அப்படியானால் நம்ம அடுத்து செய்ய வேண்டியது என்ன? இப்போ புதிய தலைமுறை இளைஞர்கள் வருகிற பொழுது அவர்கள் ஒரு இயக்கத்தில் தமிழ் தேசிய அமைப்பில் பேசுகிறாங்கன்னா அதில் முன்ன இருந்த அளவுக்கு ஆர்வம் இப்பொழுது பொது உடைமை பக்கம் வருவதற்கு குறைந்து போயிருப்பதற்கான காரணம் என்னன்னு நினைக்கிறது? உலகளவில் இன்னைக்கு பொது உடைமை சித்தாந்தத்திற்கு ஏற்பட்டுள்ள வீழ்ச்சி, ரஷ்யா மற்றும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுடைய பின்னடைவுகள், இது வந்து இங்கே இடதுசாரி இயக்கங்களுடைய வளர்ச்சியில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது உண்மைதான். இந்த படிப்பு நிலையை கணக்கில் எடுத்துக்கொண்டு இடதுசாரி இயக்கங்கள் தங்களை புதிய சூழலுக்கு தகுந்தவர்களுக்கு சீரமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படியான சீரமைப்பு பணி என்பது இடதுசாரி கட்சிகளிடம் போதிய அளவில் இல்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சரி ஐயா, நம்ம நிகழ்ச்சியை வந்து நிறைய புதிய தலைமுறை சார்ந்த தம்பிகள் தங்கைகள்லாம் இணையத்துலேயும் நேரடியாகவும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு நீங்கள் ஒரு இளைய நேயர்களுக்கு புரிகிற வகையில் இந்த பொது உடைமை அப்படிங்கிறத நீங்கள் எப்படி விளக்குவீங்க? பொது உடைமை என்பதை பொறுத்தமட்டில்
அதாவது இந்த சுரண்டல் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவது என்று நம்ம சுருக்கமாக சொல்ல முடியும். மற்றபடி வந்து நீங்கள் வந்து சொத்துக்கள் எல்லாவற்றையும் அழிப்பது என்பதும் எல்லோருக்குமே பொதுவான சொத்துக்கள் உருவாக்குவது என்பதெல்லாம் முயற்சி செய்யப்பட்டு அந்த முயற்சியில் பல தவறுகளும் பின்னடைவுகளும் ரஷ்யா முதலான நாடுகளில் ஏற்பட்டது. அங்கே பொதுவுடைமை என்பதை பொறுத்தமட்டில் சொத்துக்கள் தனியுடைமை அழிக்கப்பட வேண்டும் என்பதும் ஆட்சியில் தொழிலாளி வர்க்கம் விவசாய வர்க்கம் இவர்கள் வைக்கப்பட வேண்டும் என்பதுதான் பொதுவுடைமையாக உணர்ந்து அந்த அடிப்படையில் இங்கே ரஷ்யாவிலும் சரி சீனா போன்ற நாடுகளிலும் சரி மற்ற கிழக்கு ஐரோப்பிய நாடுகளிலும் சரி புரட்சிக்கு முந்தைய சமுதாயங்களில் உண்மையிலேயே சொத்துக்கள் உரிமை என்பதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டன. ஆனாலும் கூட அது மட்டுமே கம்யூனிசமாக இருக்க முடியாது என்பதுதான் வரலாறு நமக்கு காட்டிவிட்டது. நிச்சயமாக உதாரணமாக கல்வி முறை மற்றும் ஆண் பெண் உறவு முறை, இந்தியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய ஜாதி முறை, இவைகளிலெல்லாம் கூட இந்த ஏற்றத்தாழ்வுகள் போன்றவற்றையெல்லாம் அழிப்பது என்பதற்குமான உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்க வேண்டும். கம்யூனிஸ்டுகள் என்ன நினைத்தார்கள் என்றால், இந்த அடித்தளம் மேற்கட்டுமானம் என்று சொல்லி பொருளாதார உறவுகளை மட்டும் சீர் செய்துவிட்டால் மேலே இருக்கக்கூடிய கலாச்சார உறவுகள் தானாக மாறிவிடும் என்று நினைத்தார்கள். ஆனால் பொருளாதார உறவுகள் மட்டும் மாற்றப்பட்டு கலாச்சார உறவுகள் மாற்றப்படாமல் இருக்கும் பொழுது அது பொருளாதார உறவையே கூட மீண்டும் ஒரு ஏற்றத்தாழ்வுள்ள சமூகமாக மாற்றிவிடும் என்பதற்கு ஒரு உதாரணமாகத்தான் இந்த நாடுகளில் உள்ள ஆட்சி அமைப்புகள். இப்போ இருக்க காலகட்டத்தில் இப்போ ஒரு தனி மனிதனுக்கு அதிகமான சொத்துக்கள் சேராமல் பார்த்து அதை வந்து பிரித்து எல்லோருக்கும் சரிசமானமாக பிரித்து பங்கிடுவதை பற்றி நீங்கள் சொன்னீங்க. கிட்டத்தட்ட ஒரு தனிநபர் வந்து சேர்த்த சொத்தை அவர்கிட்டமிருந்து பறிப்பதும் ஒரு வகையான ஒரு சுரண்டல் தானே. அந்த எதிர்கருத்தை நீங்கள் எப்படி எதிர்க்கிறீங்க? தனிநபர்கள் வந்து முதல்ல ஒன்றை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒன்றும் இந்த மாதிரியான தனியார் சொத்துக்களை வந்து தேச உடைமையாக்குவது அப்படிங்கிற கோட்பாடு இன்றைக்கி வந்து விவாதத்தில் கூட கிடையாது. முற்றிலும் அதற்கு நேர் எதிர்மாறான சொத்து குவிப்பு என்பதை ஊக்குவிக்கக்கூடிய அடிப்படையில் தான் இந்த உலகம் போய்கொண்டே இருக்கிறது. எனவே அப்படியான சாத்தியங்கள் பற்றி நம்ம பேச வேண்டிய ஒரு சூழல் கூட இன்றைக்கு இல்லை என்பதையும், இனி சரிசமானமாக அப்படி இருக்க முடியாதுன்ற ஒரு நிலை என்பது வந்திருக்கிறது. அது வந்து ஒன்றும் உலகத்துக்கோ அல்லது மக்களுக்கோ நல்ல விஷயமும் இல்லை என்பதையும். ஆமாம், ஆனால் யார் பெரும் பணக்காரர் ஆகுறாங்க அப்படிங்கிற அதை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. கவனத்தில் கொள்ள வேண்டும். நீங்கள் கேட்டீங்க இந்த மாதிரி வந்து அவர்களிடம் இருக்கிற சொத்துக்களை பறிப்பது என்பது சரியான்னு சொல்லி. அவர்களிடம் இருக்கக்கூடிய சொத்துக்கள் என்பது இயற்கையாகவோ அல்லது வந்து அவர்கள் வந்து உழைத்து சம்பாதித்தோ அல்ல. சொத்து என்பதே திருட்டு என்று கார்ல் மார்க்ஸ் சொல்லுவார். சொத்து அப்படின்னு வந்தாலே வந்து நீங்கள் யாரோ ஒருவருடைய பங்கை நீங்கள் கைப்பற்றுவதன் மூலமாகத்தான் உங்களிடம் சொத்து சேர்கிறது. இல்லாவிட்டால் எல்லோருக்கும் எல்லாம்னு இருந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் அமைந்திருக்கும். அப்படி இருக்கும் பொழுது வந்து நீங்கள் வந்து இப்போ ஒருத்தர் சொத்து குவித்து வைத்திருக்கிறார் என்றால் அவர் மிகப்பெரிய அளவிற்கு மற்றவர்களை ஏமாற்றியிருக்கிறார் என்றுதான் பொருள். எனவே அவரிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களை மக்களுக்கு பிரித்து கொடுப்பது என்பது தவறாக இருந்துவிட முடியாது என்பதுதான் கம்யூனிஸ்டுடைய அணுகல் முறை. இப்போ புரட்சிகர அமைப்புகள் நிறைய தமிழ்நாட்டில் எழுந்து வந்தாங்க. நக்சல் பாரி இயக்கங்கள், பல்வேறு மாணவர் அமைப்புகள், பல்வேறு அதிரடி இயக்கங்கள்லாம் வந்தப்போ கடுமையாக அதிகார தளம் காவல்துறையாலும் அவங்களாம் அழித்தொழிக்கப்பட்டாங்க. அது மாதிரி புரட்சிகர அமைப்புகளில் நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். நான் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அரசியலில் சேர வேண்டும் என்கிற நிலை எடுத்தபொழுது சிபிஎம் கட்சியில் தான் நான் வந்து உறுப்பினராக இருந்தேன். மற்ற கட்சிகள்லாம் இருக்கும் பொழுது எதுக்கு சிபிஎம்ல? அது காரணம் என்னென்னா, என்னுடைய அந்த காலகட்டம், நான்லாம் அந்த ஒரு அரசியலை தேர்வு செய்யக்கூடிய காலகட்டங்கிறது வந்து அந்த 75-78 காலகட்டம். அந்த 75-78 காலகட்டம் தான் இங்கே வந்து பெரிய அளவில் இந்திரா காந்தியால் நெருக்கடி நிலை அறிவிப்பு செய்யப்பட்டு கடுமையாக மக்கள் ஒடுக்கப்பட்ட ஒரு காலகட்டமாக இருந்தது. அப்போ வந்து அந்த நெருக்கடி நிலையை எதிர்த்த கம்யூனிஸ்ட் கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா நக்சல்வாரி இயக்கமும் சிபிஎம்மும் தான் எதிர்த்தது. நெருக்கடி நிலையை சிபிஐ ஆதரித்தார்கள். எனவே இப்படிப்பட்ட சூழலில் எனக்கு சிபிஐ பக்கம் சேருவதற்கான சாத்தியமே இல்லாமல் இருந்தது, நெருக்கடி நிலையை ஆதரித்தவர்கள் என்கிற அடிப்படையில். அதே போல் வந்து நீங்கள் வந்து நக்சல்பாரி இயக்கத்தில் என்னுடைய அம்மாவெல்லாம் வந்து என்னுடைய அப்பாவினுடைய வாழ்க்கையை சுட்டி காட்டி அவர்கள் எனக்கு ஏற்படுத்தியிருந்த ஒரு அச்சுறுத்தல் விளைவாக நான் அங்கும் இணையாமல் சிபிஎம்மில் இருந்தேன். நான் சிபிஎம்மில் ஒரு 2-3 ஆண்டுகள் நான் தீவிரமாக செயல்பட்டேன். இருந்த போதிலும் சிபிஎம் செயல்பாடுகளில் அதிருப்தியுற்று அதிலிருந்து நான் விலகி மீண்டும் நக்சல்பாரி இயக்கம், குறிப்பாக வந்து பிடபிள்யூஜி என்று சொல்லக்கூடிய இந்த பீப்புள்ஸ் வார் குரூப், இப்பொழுது மாவோயிஸ்டுகள் என்று சொல்லக்கூடிய அந்த இயக்கத்தில் தான் நான் உறுப்பினராக இருந்து பணியாற்றி கொண்டிருந்தேன். சரி, தொடர்ந்து பேசுவோம் ஐயா. அகம்புறம் நிகழ்ச்சியில் நம்மிடையே பேராசிரியர் ராமாக்ஸ் இணைந்திருக்கிறார். தற்போது ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சியில் ஒரு விளம்பர இடைவேளை. ஐபிசி தமிழ் உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலம் அகம்புறம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். நம்மிடையே எழுத்தாளர், பேச்சாளர், மனித உரிமை செயற்பாட்டாளர்
பேராசிரியர் மார்க்ஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஐயா, நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இலங்கை அரசியல் சூழ்நிலை என்பது உலக அளவில் அரசியல ஒரு முக்கியமான பங்கு இப்போ வகிச்சுக்கிட்டு இருக்கு. இலங்கையில் போர் உக்கிரமாக நடந்துகிட்டு இருந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் எழுத்தாளர்கள்லாம் சேர்ந்து கையெழுத்து இயக்கம்லாம் நடத்தினாங்க. ஒரு போரை ஒரு கையெழுத்து இயக்கம் தடுத்துட முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. எழுத்தாளர்கள் இன்னைக்கு இந்தியாவில் பிஜேபி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சகிப்பின்மை எதிர்த்து அவங்க தங்களுடைய விருதுகள்லாம் திறந்தாங்க. விருதுகளை திறந்து ஒரு அரசாங்கத்தை கவிழ்த்து விட முடியுமா அல்லது எதிர்த்த முடியுமான்னு கேட்க முடியாது. எழுத்தாளர்களுடைய மிகப்பெரிய பலம் என்பது அவர்களுடைய எழுத்து தான். அவர்கள் ஒரு அரசியல் தலைவர்கள் போல ஒரு அரசியல் போராட்டத்துக்கு தலைமை தாங்குபவர்களாகவோ அல்லது வழிநடத்தக்கூடியவர்களாகவோ நாம் பார்க்க வேண்டியதில்லை. அவர்கள் தங்கள் எழுத்தின் மூலமாக செய்வது என்பதுதான் அவர்கள் செய்யக்கூடிய மிகச்சிறந்த பணி. இப்போ 2009 போர் உக்கிரமாக நடந்துக்கிட்டு இருந்தப்ப நீங்கள் என்ன அகச்சூழலில் இருந்தீங்க? நிறைய காட்சிகள் வெளிவந்துகிட்டு இருந்தது, நிறைய ஃபோட்டோஸ் வெளிவந்தது, செய்தித்தாள்கள்லாம் பார்க்கவே முடியாத அளவுக்கு மோசமாக இருந்தது. அதையெல்லாம் பார்த்த பொழுது உங்களுடைய அகச்சூழல் எப்படி இருந்தது? மிகவும் வருந்தத்தக்கதாகவும் அச்சம் தரக்கூடியதாகவும் இப்படிப்பட்ட ஒரு கொடுமை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது குறித்த வேதனை ஏற்படுத்தக்கூடியதாகவும் தான் அந்த காட்சிகள் இருந்தது. நீங்கள் இலங்கைக்கு போயிருக்கீங்களா? அந்த அனுபவங்கள்லாம் நான் அதற்கு போர் முடிந்த பிறகு நான் கிட்டத்தட்ட 3 முறை இலங்கைக்கு சென்றேன். முதல் முறை சென்ற பொழுது முள்ளிவாய்க்காலிலிருந்து அடைக்கப்பட்டிருந்தவர்கள்லாம் முழுமையாக வெளியேற்றப்படாத நிலை. எனவே முள்ளிவாய்க்கால் நிலையும் கூட என்னால் நேரில் பார்க்க முடிந்தது. மிக கடுமையாக இராணுவம் குவிக்கப்பட்டு அங்கிருந்த ஒரு அடக்குமுறை சூழலையும் என்னால் நேரில் பார்ப்பதற்கு முடிந்தது. இரண்டாவது முறை சென்ற பொழுது இந்த முள்ளிவாய்க்கால் பகுதியில் பிரபாகரன் இருந்த இடங்கள் எல்லாம் காட்சி பொருளாக மாற்றப்பட்டிருந்தன. அந்த கட்டத்திலும் கூட நீங்கள் போனப்போ உங்களுக்கு எதுவும் தடங்கள் வரலையா? நீங்கள் ஒரு பேராசிரியர், இந்த மாதிரி தமிழில் ஆதரவாளர்னு உங்களுக்கு கவர்மெண்ட்டில் எதுவும் ப்ராப்ளம் பண்ணலையா? முதல் முறை நான் சென்ற பொழுது இந்த யாழ்ப்பாணத்திற்குள் வன்னியிலிருந்து நுழையக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அந்த செக் போஸ்ட்டில் என்னை தடுத்து நிறுத்தி போகக்கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் என்னுடன் வந்த பேராசிரியர் ரவீந்திரன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கைலாசபதி நினைவு சொற்பொழிவாற்றுவதற்கான அழைப்புதலுடன் வந்திருந்தார். பிறகு அதையெல்லாம் காட்டி ரொம்ப நேரம் பேசிய பிறகு 2 நாட்கள் மட்டும் தங்குவதற்கு எனக்கு அனுமதி அளித்து அனுப்பினார்கள். முதல் முறை சென்ற பொழுது நான் இங்கே முள்ளிவாய்க்கால் போன்ற இடங்களுக்கெல்லாம் நான் போகல. முதல் முறை சென்ற பொழுது யாழ்ப்பாணம் போகிறீங்க? யாழ்ப்பாணம் போனேன். அதே போல் நீங்கள் வன்னி பகுதிகளில் இருந்த இந்த கேம்ப்களில் நான் போய் பார்ப்பதற்கு முடிந்தது. இரண்டாவது முறை சென்ற பொழுது அந்த முள்ளிவாய்க்கால் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் நான் நேரில் சென்றேன். அந்த படை நகர்ந்த வழி, அதில் விடுதலை புலிகள் மக்களும் அதெல்லாம் நேரில் பார்த்தப்போ உங்களுக்கு எப்படி ரொம்பவும் வருத்தமாகவும் துயரமாகவும் அங்கே மக்கள் பட்ட துயரங்களை இப்போ பார்த்து ரொம்பவும் மனம் கசியக்கூடியதாகவும் இருந்தது. இன்னொரு பக்கம் அங்கிருந்த அந்த அவருடைய அண்டர் கிரவுண்டு இருப்பிடம் போன்றவெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு வகையில் பிரமிப்பாகவும் இருந்தது. மூன்றாவது முறை நான் அங்கு சென்ற பொழுது சண்முகதாசன் என்று சொல்லி உலகளவில் ஒரு முக்கியமான கம்யூனிஸ்ட் ஒருவர், மாவோயிஸ்ட், மாவோ ஆதரவாளர், இலங்கை தமிழர், அவர் ஈழத்தமிழர், அவருடைய நினைவுச் சொற்பொழிவுக்காகத்தான் என்னை அழைத்திருந்தார்கள். அந்த நினைவுச் சொற்பொழிவுக்காக நான் போய் இந்த நினைவுச் சொற்பொழிவு ஆற்றுவதற்கு ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்னதாக 4 இராணுவ அதிகாரிகள் அங்கு நான் இங்கு பேசக்கூடாது என்றவர்கள் ஆணை. ஒரு பேச்சை ஒரு இராணுவத்தை சார்ந்த அதிகாரிகள் தடுக்கும் அளவுக்கு அப்படி என்ன அந்த பேச்சு முக்கியம்? அவர்களுக்கு என்ன தகவல் வந்தது என்ன என்று நமக்கு தெரியவில்லை. உளவு தகவல் என்ன தெரியவில்லை. எனவே என்னுடைய பேச்சு இங்கு அனுமதிக்க முடியாது என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அன்று என்னுடைய பேச்சை கேட்க வந்தவர்கள் ஒரு தமிழர், அவர் ஒரு கேபினெட் மினிஸ்டர், அவரும் இருந்தார் அங்கு. அவராலும் அங்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த அளவிற்கு தமிழ் அமைச்சர் அமைச்சருக்கே ஒரு ராணுவ அதிகாரிகிட்ட கேள்வி கேபினெட் மினிஸ்டர் அவர் இதற்கு நடுவில் இலங்கையில் அமைதி திரும்பிருச்சு இன்னும் வேற ஆங்கில ஊடகங்கள் அந்த அன்றைய நிலையில் அது ராஜபக்ஷ குடும்ப ஆட்சி நடந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம் அது. அப்பொழுது கூட அவர் என்னன்னா என்னுடைய 2 கைகளையும் பற்றி அவர் நாங்கள் நிரப்புரிகை நடத்திய காலத்திலிருந்து, அவர் மாணவராக இருந்த காலத்திலிருந்து நிரப்புரிகையினுடைய வாசகர் அவர் ஒரு கிழக்கு மாகாண முஸ்லீம். அவர் தொடர்ந்து இதெல்லாம் வாசிக்கக்கூடியவர். ஒரு காலத்தில் EPRLF போன்ற அமைப்புகளில் இருந்தவரும் கூட. அந்த வகையில் அவர் என்னுடைய பேச்சுக்கள் நான் எந்த முறை ஒவ்வொரு முறை செல்லும் பொழுதும் என்னுடைய கூட்டங்கள் நடக்கிற இடங்களுக்கு வருவார். அன்று வந்திருந்து அவரால் ஒன்றும் பண்ண முடியல. அதிகாரிகள் பேசக்கூடாது என்று தடுத்தார்கள்.
மேடையில் உட்கார்ந்திருந்தேனே மேடையில் உட்காரக்கூடாது என்று சொன்னார்கள். ம். கீழே இறங்கி தான் நான் வந்து வெளியில் உட்கார வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஓஹோ. என்னுடைய பேச்சு வந்து இங்கே பிரிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ம். அதுவும் இங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகலை. ம்ஹும். அவரும் வந்து கடைசியாக வந்து என்னை வந்து கைகளை பற்றி கொண்டு ம். ஒன்றும் செய்ய முடியலை, மன்னியுங்கள் என்று தான் சொல்ல முடியுது ஒழிய ஒரு கேபினெட் மினிஸ்டராலேயே நன்றாக ராணுவ அதிகாரி கேள்வி கேட்க முடியல. நன்றாக தான் ராஜபக்சே அதிபராக இருந்த காலகட்டத்தில் இலங்கை போயிருக்கீங்க. இப்ப மைத்ரிபால அவர்கள் ஜனாதிபதியான பிறகு இலங்கைக்கு இல்லை, போனீங்க. நான் போகல. இப்ப மைத்ரிபாலனுடைய இந்த அரசாங்கம் வந்ததன் மூலமாக அந்த பழைய நிலைமைகள் மாறிவிட்டதா நீங்க கருதுறீங்களா? மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நான் நம்ம நிகழ்ச்சியில நிறைய முக்கிய பிரமுகர்லாம் வந்திருக்காங்க. இருவருமே ஒண்ணுதான், ராஜபக்சேக்கும் மைத்ரிபாலக்கும் வித்தியாசம் இல்லை. இது போலி மிதவாதம், இது ஒரு போலி கற்பிதம்ன்றாங்க. ஆனா நீங்க மாறிக்கொண்டிருக்குன்னு சொல்றீங்க. அப்படி சொல்றீங்க. ஆமாம், நான் அப்படி தான் நினைக்கிறேன். ம். ஏன்னா முற்றிலும் வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே இருந்த ஒரு சூழல் தான் தொடர்ச்சியாக நிலவுகிறது அப்படின்னு சொன்னால் மாற்றங்கள் ஒன்றுமே இல்லைன்னு கருதக்கூடியதாக ஆகிவிடும். ம். நான் அப்படி கருதலை. ஓஹோ. நிச்சயமாக வந்து ஒரு சூழலில் ஒரு எளிய மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கு. என்ன வகையான மாற்றங்கள் உங்க கண்ணுக்கு தெரியுது? மாற்றங்களை பொறுத்த மட்டும் முதல்ல அங்கு போன வரைக்கும் தமிழர்களை பொறுத்த மட்டில் ம். கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் கொடூரமான அடக்குமுறைக்கு அவர்கள் ஆளாகி இருந்தார்கள். இப்பொழுது ஓரளவு அந்த அடக்குமுறை, முற்றிலும் அந்த அடக்குமுறை குறைஞ்சிட்டுன்னு சொல்லலை, ஓரளவு அந்த அடக்குமுறை என்பது குறைந்திருக்கிறது. ம். அவர்கள் ஏதோ இன்னும் அந்த இராணுவ மேற்பார்வைகள், அங்கே இராணுவ குவிப்பு என்பதும் கூட ஓரளவு இன்று நான் முதல் முறை சென்றதற்கும் 3ஆம் முறை சென்றதற்கும் இடையிலேயே பல மாற்றங்கள் ஏற்படத்தான் செய்தன. முற்றிலும் மாற்றங்கள் ஏற்படவில்லை என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. இந்தியாவில் இஸ்லாமியர்கள் சார்பாக இஸ்லாமியர்கள் அடக்கப்படுவது, ஒடுக்கப்படுவது, குஜராத் கலவரத்தில் அவர்கள் கொல்லப்பட்டது கூட நீங்க நிறைய ஆய்வு கட்டுரைகள் முன் வச்சிருக்கீங்க. அவர்களை குறித்து தமிழில் அதிகமாக எழுதி வரக்கூடிய ஒருவர் நீங்க சொல்லலாம். இந்தியாவில் இஸ்லாமியர்கள் என்று பார்க்கிற பொழுது இலங்கைக்குள் இஸ்லாமியர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இந்திய இஸ்லாமியர்களை தாண்டி இலங்கைக்குள் இஸ்லாமியர்களுடைய நிலை என்ன? உங்க கருத்து என்ன? இலங்கையிலும் இஸ்லாமியர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகமாகத்தான் இருக்கிறார்கள். இல்லையா, அவங்க நிறைய செல்வந்தர்கள் இருக்காங்க, பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. சொல்லப்போனால் இதற்கு முன்னாடி இருந்த அரசுகளோடு கொஞ்சம் இணக்கமான சூழலில் தானே அவங்க இருந்தாங்க. இணக்கமான சூழல் இருந்தாலும் கூட சென்ற ஒரு 5 ஆண்டு வரலாற்றை எடுத்து பார்த்தீர்களானால் பொதுபல சேனா போன்ற அமைப்புகள் உருவாக்கப்பட்டு அதில் முதல் இலக்காக தாக்கப்பட்டவர்கள் முஸ்லீம்கள் தான் என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் இன்று நிலப்பறிப்பு என்பதை சிங்கள பெருந்தேசிய இனம் செய்வது என்பது தமிழர்கள் மீதான நிலப்பறிப்பு மட்டுமல்ல, முஸ்லீம்களுடைய நிலப்பறிப்பு, முஸ்லீம்களுடைய நிலங்களும் பறிக்கப்படுகின்றன. கொஞ்சம் கொஞ்சமாக கிழக்கு மாகாணம் போன்றவற்றில் முஸ்லீம்கள் சிறுபான்மையாக்கப்படக்கூடிய நிலை என்பதும் இருக்கிறது. எனவே அங்கு வந்து முஸ்லீம்கள் ஒடுக்கப்பட்ட சமூகமாகத்தான் இருந்தார்கள். இப்போ இந்தியாவுக்குள்ள இஸ்லாமியர்கள் தாக்கப்பட்டது, அதை ஒட்டி நீங்க நிறைய கட்டுரைகள் எழுதுறீங்க. ஆனா அதே போல மற்ற அண்மைய நாடுகள்ல இப்போ இங்க பெங்களாதேஷ்லலாம் இந்துக்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. பாகிஸ்தானில் சர்ச்சுகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. உங்கள் மீது வைக்கக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு என்றால் நீங்கள் எப்பவுமே இஸ்லாமியர்களுக்கு ஃபேவரட்டிசம் பண்ணுறீங்க, அவர்களை சார்ந்தே எழுதுறீங்க. இந்துக்களை குறித்தோ அல்லது ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட இனங்களை குறித்து நீங்கள் எழுதுறது இல்லைன்றாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்போ உதாரணமாக இலங்கை பிரச்சனை தொடர்பாக மிக அதிகமாக எழுதியவர்களில் நானும் ஒருவன். வேண்டுமானால் இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் அது ஓப்பானதாக இருக்கும் என்று நான் சொல்ல முடியாவிட்டாலும் கூட கிட்டத்தட்ட என்னுடைய 3 புத்தகங்கள் வெளிவந்திருக்கின்றன. அந்த தேசிய இன போராட்ட வரலாற்று குறித்து 3 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். இப்போ இந்தியாவுக்குள்ளார இப்படி எழுதக்கூடிய கருத்துரிமை உங்களுக்கு இருக்கு, நிறைய புத்தகங்கள் நீங்கள் எழுதியிருக்கீங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பார்த்தா எழுத்தாளர்கள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களில் சிலர் என்ன சொல்லுவாங்க, இந்தியாவில் கருத்துரிமையே இல்லை, இது இன்டாலரன்ஸ் அதிகமாகிருச்சு, டாலரன்ஸே இல்லை, அவ்வளோ பெரியவாரியான போராட்டம் எழுத 40க்கும் அதிகமான சாகித்ய அகாடமி விருதுகள் திருப்பி தரப்பட்டன. அதை குறித்தும் நீங்கள் அதை வழிமுழுந்து நிறைய கட்டுரைகள் எழுதியிருந்தீங்க. அப்படி கருத்துரிமை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இப்போ இந்தியா கருத்துரிமை இல்லாமல் போய்கொண்டே இருக்கிறது. அதனுடைய விளைவுதான் 40 எழுத்தாளர்கள் தங்களுடைய விருதுகளை திருப்பிக் கொடுக்கக்கூடிய நிலையும், முக்கியமான சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற எழுத்தாளர்களெல்லாம் பட்டப்பகலில் கொல்லப்பட்டது என்பதும், இன்றைக்கு வந்து தலித் மாணவர் ஒருவர் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் கருத்துரிமை பறிக்கப்படக்கூடியதனுடைய விளைவு தான். அம்பேத்கர் பேரில் ஒரு இயக்கம் வைத்தது தவிர அந்த ரோஹித் என்கிற இளைஞன் வேற எந்த தப்புமே செய்யலை. இன்றைக்கி அந்த பையன் வந்து தற்கொலைக்கு தூண்டப்பட்டிருக்கிறான் என்றால் இங்கே கருத்துரிமை என்பது பறிக்கப்படுவதனுடைய அடையாளம் தான். தமிழ்நாட்டில் இங்கே நிலைமை வந்து ஒப்பீட்டளவில் பரவாயில்ல அப்படிங்கிறத வைத்துக்கொண்டு இந்தியா பூராவிலும் இதுதான் நிலைமை என்று நாம் பார்க்க முடியாது. தமிழ்நாட்டிலிருந்து ஒரு திராவிட இயக்க பாரம்பரியம் என்று இருப்பதனுடைய விளைவாக நிலைமை சற்று வேறுபட்டிருக்கிறது என்று தான் நம்ம அதை பார்க்கணும். ஒரு பேராசிரியராக ஆயிரக்கணக்கான மாணவர்களை நீங்கள் வாழ்நாளில் பார்த்துருப்பீங்க. மாநில கல்லூரியில் அத்தனை ஆண்டுகள் நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மிகப்பெரிய பேராசிரியராக இருந்திருக்கீங்க. அதே சமயம் இலங்கையில் இருக்கக்கூடிய மாணவர்களையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் போகிறீங்க, வரீங்க, பேசுகிறீங்க. ஒப்பீட்டளவில் இந்திய மாணவர்களுக்கும் இலங்கை மாணவர்களுக்கும் எதை வித்தியாசமாகவோ அல்லது ஒற்றுமையாவோ பார்க்குறீங்க?
ஒரு காலகட்டத்தில் நாங்களெல்லாம் எழுத தொடங்கிய ஒரு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட வந்து நீங்கள் இந்த போருக்கு முந்தைய காலகட்டம்னு வச்சுங்க, 30 ஆண்டுகளுக்கு முன்னர் பார்த்தீங்கன்னா இலங்கை எழுத்தாளர்கள் தான் எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு முன்னோடிகளாகவும் ஒரு ஆதர்சமாகவும் இருந்தார்கள். குறிப்பாக நான்லாம் எழுதும் பொழுது கைலாசபதி சிவத்தம்பி ஆகியோருடைய பாதிப்பு என்பது என்னிடத்துலலாம் ரொம்ப அதிகமாக இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களும் ரொம்பவும் சுதந்திரமாக ஆய்வுகள் செய்யக்கூடிய பல்கலைக்கழகங்களாக இருந்தன. தமிழாய்வு என்பதை பொறுத்த மட்டும் வந்து நீங்கள் நீண்ட காலமாக பார்த்தீங்கன்னா கூட இங்கே தமிழ்நாட்டில் நடந்ததற்கு ஒப்பாகவும், இன்னும் சொல்லப்போனால் சிவத்தம்பி கைலாசபதி போன்றவர்கள் வந்த பிறகு வந்து தமிழ்நாட்டில் அந்த சமகாலத்தில் இருந்ததை காட்டிலும் கூடுதலான பார்வையுடன் அவர்கள் வந்து தமிழ் வரலாற்றை பார்க்கக்கூடிய நிலைமை என்பதும் இருந்தது. ஆனால் போர் என்பது பொறுத்தமட்டில் அங்கு பல்வேறு விதங்களில் தமிழர்களுடைய வாழ்வை பாதித்தது என்பது போலவே ஒரு இன்டெலெக்சுவல் வாழ்வையும் அது பாதித்திருக்கிறது. அதனுடைய விளைவாக கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலமாக அங்கிருந்து ஒரு காத்திரமான எழுத்துக்கள் முதலியவைகள் எல்லாம் வந்து புலம்பெயர்ந்தவர் தமிழர்களிடமிருந்து வேண்டுமானால் வந்திருக்கலாம் வழிய அங்கே இருக்கக்கூடிய சூழலில் வரவில்லை. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளார பல சிந்தனைகள் இருக்கு, திராவிட சிந்தனைகள், தமிழ் தேசிய சிந்தனை போக்கெல்லாம் வருது. தமிழ் தேசியத்தை பொறுத்தவரை பலரும் பல அமைப்புகள் முன் வந்திருக்கிறாங்க, இயக்கங்கள், பேர் இயக்கங்கள், மாணவர் கூட்டமைப்புகள்னு எக்கச்சக்கமான பேர் முன் வராங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டின் தமிழ் தேசிய அரசியல் சூழல் குறித்து உங்கள் பார்வை? தமிழ் தேசிய அரசியலை பொறுத்த மட்டும் நீங்கள் 2 வகையான போக்குகள் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ திராவிட இயக்கங்களை நம்ம வந்து எடுத்துக்கொண்டோமானால், சமீபத்தில் கூட நான் அதை பற்றி ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருந்தேன். பெரிய அளவில் அது வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. அவர்கள் வந்து பெயரில் திராவிட என்கிற பெயர் இருந்தாலும் கூட தமிழ் பற்றை தமிழ் சூழலில் மிகப்பெரிய அளவில் வளர்த்தவர்கள் தான். நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது நேரில் பார்த்த விஷயங்கள் அடிப்படையில் தான் என்னுடைய அந்த கட்டுரை எழுதியிருந்தேன். பெரிய அளவில் தமிழில் பேசுவது, தமிழில் பெயர் வைப்பது, தமிழர்களுடைய பெருமை, வந்து கனகவசியர் தலையில் வந்து கல் சுமந்த பெருமை, இப்படியெல்லாம் வந்து மூவேந்தர்கள், அப்படியெல்லாம் பல தமிழ் உணர்வுகளை ரொமான்டிசைஸ் பண்ணி சொல்லி தமிழ் உணர்வுகளை தூண்டியவர்கள் அவர்கள். ஆனால் அதே சமயத்தில் அவர்கள் தூண்டிய தமிழ் உணர்வு என்பது வேறு யார் மீதுமான வெறுப்பாக அது உருவாக்கப்படவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் திராவிட இயக்கம் உருவாக்கிய தமிழ் உணர்வுக்கும் இந்த தமிழ் தேசிய இயக்கங்கள் உருவாக்கிய தமிழ் உணர்வுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் ஒன்று உண்டு. திராவிட இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய சீரழிவு என்பதற்கு இங்கு இருக்கக்கூடிய ஜாதி முறைதான் காரணம் என்பதை முன்வைத்தது. குறிப்பாக பார்ப்பனிய ஒடுக்குமுறை என்பதும் அந்த பார்ப்பனிய ஒடுக்குமுறையின் விளைவான ஜாதியும் இங்கு இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வாழ்நிலை தாழ்ந்திருப்பதற்கான காரணங்கள் என்பதை முன்வைத்து அது இயங்கியது. ஆனால் தமிழ் தேசிய இயக்கங்கள் என்பதை பொறுத்தமட்டில் ஜாதி முறை, பார்ப்பனியம் ஆகியவற்றை பின்னுக்கு தள்ளி அவர்கள் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய 3% 1 இருக்கக்கூடிய பிற மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் தான் எல்லா விதமான அழிவுக்கும் காரணம் என்று தூய்மைவாதம், இன தூய்மைவாதம், ஹிட்லர் பேசின அது ரொம்ப மிக மோசமான ஒன்று. இந்த 3% இங்கே இருக்கக்கூடிய வந்து இப்போ வந்து நாயுடுகள் அல்லது ரெட்டியார்கள் அவங்கெல்லாம் ஒரு 300 ஆண்டு காலத்துக்கு முன்னர் இங்கே வந்தவங்க. அவங்கள இன்னைக்கு வெளியே போகணும்னு சொன்னால், அப்புறம் வந்து நீங்கள் வந்து மலையக தமிழர்கள் வந்து சிங்களர்கள் வெளியே போகணும்னு சொல்வதும், மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து இந்தியாவுக்கு போங்கன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மலேசிய இனத்தினர் சொல்வதும். நம்ம அகம்புறம் நிகழ்ச்சியிலேயே நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்திருந்தார். அவர்கிட்டயே இந்த கேள்வியை நாங்கள் முன் வச்சப்போ அவர் என்ன சொன்னார், நாங்கள் அவங்கள வந்து வெளியே போகணும்னு சொல்லலை, இங்கே இருக்கலாம், ஆனால் தமிழனை ஆளுகிற உரிமை தமிழன் கையில் தான் இருக்கணும் அப்படின்னாரு. அது சரியாக தானே இருக்குது. அதில் என்ன அது என்ன தமிழனை தமிழ் அதில் என்ன அடிப்படை வருகிறது என்று பார்த்தீங்கன்னா, அவர்கள் தமிழர்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை என்பது வருகிறது. அப்போ யார் தமிழன்? தமிழ்நாட்டில் யார் தமிழர்னு கேட்டிங்கன்னா, கருணாநிதி கூட தமிழர்கள் இல்லைன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. தமிழ் பேசுபவன் தமிழனா, தமிழனுக்கு பிறந்தவன் தமிழனா, இல்லை எத்தனிக்கலி தமிழன்? யார் தமிழன்? அதாவது எத்தனிக்கலாக நீங்கள் வந்து ஜெனட்டிக்கல் ஆய்வுகள் செஞ்சு ஒருத்தனை தமிழனோ ஆரியனோ நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. அது வந்து சாத்தியமில்லைங்கிறது வந்து நீங்கள் ஜெனட்டிக் விஞ்ஞானம் என்பது நிரூபிச்சாச்சு. இந்த நாட்டில் 300 வருஷமாக வாழக்கூடிய அவ்வளவு பேரும் இந்த நாட்டுக்குரியவர்கள் என்கிற கருத்தை கொண்டு வந்தால்தான் எல்லா நாடுகளிலுமே, இதுவும் தமிழ்நாட்டுக்கு மாத்திரமல்ல, இலங்கைக்கும் சரி மலேசியாவுக்கும் சரி, தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இருப்பவர்களுக்கும் முழுமையான உரிமைகள் என்பது அந்த வகையில் தான் கொடுக்க முடியும் வரும். எனவே இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு வேறு எந்த விதமான அடிப்படையிலும் ஒரு தமிழர்கள் இல்லை என்பதெல்லாம் நிரூபிக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் இவர்கள் அப்படி சொல்லுகிறார்களே ஒழிய வந்து அவர்களுடைய மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கையெல்லாம் ரொம்பவும் இன தூய்மைவாத அடிப்படையில் தான் இருக்கிறது. உதாரணமாக அதாவது இலங்கையிலேருந்து அந்த டூரிஸ்டுகளை அடித்தாங்க. அப்புறம் தான் விசாரித்து பார்க்கும்பொழுது அவங்க சிங்களர்கள் கூட இல்லை, வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், தமிழ் கிறிஸ்தவர்கள் வேளாங்கண்ணி கோயிலுக்கு வந்தவங்க அப்படின்லாம் தெரிஞ்சது. இதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு போக்கு. அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் வந்து
இன்றைக்கு வந்து தமிழ் தேச பொது உடைமை கட்சி இந்த மாதிரியான அவர்கள் வந்து இன்றைக்கி கூட பேர் மாற்றிட்டாங்க. அந்த அவர்களெல்லாம் வந்து இன்றைக்கி எப்படி கைலாசபதி போன்றவர்களெல்லாம் இங்கே தமிழ் வரலாற்றில் சோழர் காலம் என்பதெல்லாம் மிகவும் ஒடுக்குமுறையான ஒரு காலகட்டம் என்பதை சொன்னார்களோ, அதையெல்லாம் இன்றைக்கு பெருமைக்குரிய ஒரு காலகட்டமாகவும், பெண்களெல்லாம் தேவதாசிகளாக்கப்பட்ட ஒரு நடைமுறையெல்லாம் சோழர் காலத்தில் உருவானது என்பதை சொல்லும் பொழுது அதெல்லாம் பெருமைக்குரிய ஒன்றாகவும், அவர்களுடைய மிக கொடுமையான நிலப்பிரபுத்துவ முறையை தமிழர்களுடைய காணியாட்சி என்றெல்லாமும் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அப்ப ராஜராஜ சோழன் ஒரு கொடுங்கோலன் தான் சொல்றீங்க. நிச்சயமாக அவர் வந்து நீங்க தமிழனுடைய பெருமையெல்லாம் நீங்க பார்க்க நிறைய இடங்கள்ல அது பெருமையா தமிழனினுடைய பெருமையை நம்ம சொல்ல முடியாது. அவன் தமிழ் அரசு விழாக்கள்லாம் எடுக்கிறாங்களே, தமிழர்களே கொடுக்குது. அரசாங்கம் யாரு? நீங்க அரசாங்கம் கருணாநிதி எடுத்தார். கருணாநிதி எடுத்த பொழுது ராஜராஜ சோழன் சிலை வைத்து தஞ்சையில் நடைபெற்றுடன் தஞ்சையில் ஒரு பேராசிரியராக இருந்தேன். அப்படி இன்குலாப் எழுதிய அந்த ராஜராஜேஸ்வரியம் என்கிற அந்த கவிதையை அச்சிட்டு அந்த கூட்டத்து மத்தியில் நாங்கள் விநியோகித்தோம். எங்களை போலீஸ் துரத்தியது. எனவே எல்லா காலகட்டம் ராஜராஜ சோழனுக்கு எதிராக கவிதைகள் எழுதி அவருடைய கூட்டத்திலே நீங்க விநியோகித்தோம். அந்த கவிதையை மதுரை பல்கலைக்கழக பாடப்புத்தகத்திலிருந்து கருணாநிதி நீக்கினார். அதையும் நாங்கள் எதிர்த்தோம். எனவே ஒரு அரசர்களுடைய இந்த பாரம்பரியம் என்பது பெரிய அளவில் பார்ப்பனர்களை வடநாட்டிலிருந்து கொண்டு வந்து இங்கே அவர்களுக்கு நிபந்தனைகளை எல்லாம் கொடுத்து பார்ப்பனர்கள் அதிகாரத்தை உருவாக்கியது ராஜராஜ சோழன் தான். சரி, இந்த ஆட்சி முறையெல்லாம் நம்ம வந்து பெருமைக்குரிய ஆட்சி முறையாக சொல்லக்கூடிய ஒரு கால மாற்றத்தை ஏற்படுத்தியவர்களே இவர்கள் தான். எனவே இவர்களை பொறுத்த மட்டும் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஜாதி முறை அவர்களுக்கு எதிரானது அல்ல. மாறாக இங்கே இருக்கக்கூடிய 300 ஆண்டுகளாக இங்கேயே வசித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு உங்க கீழே போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய அருந்ததியர்கள் அவர்கள் வந்து தமிழர்களுடைய மலத்தை சுமந்து 300 ஆண்டு காலமாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள், தமிழர்களுடைய செருப்பை தைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது, அவர்கள் தெலுங்கர்கள் என்று சொன்னவர்கள் தான் இந்த தமிழ் தேசியர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தொடர்ந்து பேசுவீங்க. ராஜராஜ சோழன் ஒரு கொடுங்கோலன், தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் ஒரு போலி தூய்மைவாதம் பேசுகிறார்கள் என்ற காத்திரமான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார் பேராசிரியர் மார்க்ஸ். ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சியில் தற்போது ஒரு விளம்பர இடைவேளை. ஐபிசி தமிழ் உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலம் அகம்புறம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். நம்மிடையே பேராசிரியர் மார்க்ஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஐயா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதி அமைப்பினால பாதிக்கப்பட்ட பல மாவட்டங்கள் இருக்கு. பல இடங்களுக்கு நீங்க நேரடியாக போய் கலாய்வு செய்திருக்கீங்க, கட்டுரைகள் எழுதியிருக்கீங்க. ஒரு மனித உரிமை தேசிய அமைப்பினுடைய தலைவராக நீங்க செயல்பட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டுக்குள் சாதியம் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுக்குள்ள சாதியம் வந்து ரொம்ப கொடூரமாக தான் இருக்கு. நான் நேற்று வரைக்கும் கூட ஒரு 3 நாட்கள் மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் திருநாள்கொண்டசேரிங்கிற ஒரு ஊரில் தலித் பிணத்தை பொது வழியே எடுத்து செல்லக்கூடாதுன்னு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனை தொடர்பான ஒரு ஆய்வு செய்து அறிக்கையெல்லாம் கொடுத்துட்டு தான் வந்தோம். பக்கத்தில் உள்ள வேறு சில கிராமங்களிலும் இது போன்ற கலவரங்கள் சமீபத்தில் நடந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் தேர்தல் நெருங்க இது போன்ற கலவரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் பார்க்குறோம். ஏன் தேர்தல் நெருங்கும்போது சாதி சண்டைகள் அதிகமாகுது? ஏன் அப்படின்னா, இப்போ உதாரணமாக இந்த திருநாள்கொண்டசேரி கிராமத்தை எடுத்துட்டிங்கன்னா, அங்கே வந்து ஒரு 500 குடும்பங்கள் இருக்குது. அதில் வந்து ஒரு 150 குடும்பங்கள் தலித் குடும்பங்கள், பாக்கி வந்து 350 குடும்பங்கள் வந்து ஆதிக்க சாதிகளை சேர்ந்தவர்களுடைய குடும்பங்கள். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு தலித்துகளுக்கும் மற்றவர்களுக்கும் இடையிலான ஒரு முரணை கட்டமைத்து அது வந்து ஒரு வன்முறை அளவுக்கு போச்சுன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 150 ஓட்டுகள் வேண்டுமானால் அவர்களுக்கு விழாமல் போகலாம். ஆனால் அந்த 350 ஓட்டுகள் வந்து உங்களுக்கு கன்சாலிடேட் ஆகுது. தருமபுரி ஃபார்முலான்னு இப்போ அவங்க செயல்படுத்தக்கூடிய இந்த அரசியலும் கூட அப்படி தான் இருக்குது. இப்போ தருமபுரியில் வந்து பெரிய அளவில் தலித்துகள் தாக்கப்பட்டார்கள். ஆனால் அங்கே வந்து தேர்தல் வந்த பொழுது மற்ற கட்சிகள் தோற்கடிக்கப்பட்டு யார் இதுக்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய கட்சி அங்கே ஜெயிச்சுது. அதுபோல் வந்து இங்கே வந்து ஒரு அந்த கன்சாலிடேஷன் பண்ணுவதற்கு வந்து இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துகிறார்கள். இது ரொம்ப துரதிர்ஷ்டமான ஒரு போக்குது. பிஜேபி தான் அதை வந்து இந்தியாவிலேயே அறிமுகப்படுத்தணும். ஒன்று, தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி எப்படி வேறொன்று இருக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் பாரதிய ஜனதா கட்சின்னு கூட தனியாக நின்று ஒரு தொகுதிகளுக்கு கூட வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு அவங்க இப்போ நாடாளுமன்ற கன்னியாகுமரி தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. ஒன்று தான் வந்து அது எப்பொழுதும் கன்னியாகுமரியை பொறுத்த மட்டும் அங்கே வந்து 50% வந்து முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் 50% இந்துக்கள் அப்படிங்கிற ஒரு நிலையில் இந்த பிளவை அவர்கள் வந்து எப்பொழுதுமே வெற்றிகரமாக அவர்கள் சாதித்து கொண்டு வருகிறார்கள். அது தவிர வேற எங்கேயும் வந்து அவங்களால ஜெயிக்க முடியல. போன தடவை ஜெயித்த போது கூட அவர்கள் வந்து அதுவும் ஒரு கூட்டணியில் தான் இருந்து ஜெயித்தாங்க. தனியாக விளாண்டு அவங்கள ஜெயிப்பது என்பது சாத்தியமில்லை. இருந்த போதிலும் கூட ஏற்கனவே இருந்ததை காட்டிலும் அவர்கள் வந்து கால் பதித்து வரக்கூடிய ஒரு நிலை என்பது இங்கே ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு வந்து கிட்டத்தட்ட எல்லா அரசியல் கட்சியுமே அதற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள். ஒரு பக்கத்தில் வந்து இன்றைக்கி ஜாதி ரீதியான கட்சிகள் பாமக போன்றவை வந்து அவர்களுடன் கூட்டு சேர்வதற்கு தயாராக இருக்கிறார்கள்.
அப்புறம் வந்து நீங்கள் இந்த தேதிமுக போன்ற கொள்கை அளவில் உறுதியாக இல்லாத கட்சிகள் அவர்களோடு சேர்ந்து கொள்கிறார்கள். அதிமுக அவர்களுடன் கூட்டணியில் இருந்தது, திமுக அவர்களுடன் கூட்டணியில் இருந்தது. இவர்களெல்லாம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு தமிழ்நாட்டில் காருன்றதற்கான வழிவகுத்து செய்தவர்கள். ஒரு குறிப்பிட்ட இவர்களுக்கான மாற்றாதான தமிழ் தேசிய கட்சிகள் தங்களை முன்னிறுத்துகின்றன. அதிமுகவும் வேணாம், திமுகவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் சீமான் சொல்றாரு, வேல்முருகன் ஐயா சொல்றாரு, இவர்கள்லாம் சொல்றாங்க. ஏன் நீங்க அவங்களோடு? ஆனால் அவர்கள் இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, அவர்கள் தான் இங்கே பிஜேபியை வந்து மேடையேற்றினவர்கள். நெடுமாறனும் சரி, அல்லது வந்து நீங்கள் மற்ற அத்தனை தமிழ் தேசியர்களும் சரி, ஈழத்தமிழர்களுக்கு நிச்சயமாக பிஜேபி அரசாங்கம் வந்தால் பயன் இருக்கும் என்று சொல்லி ஏமாற்றி அவர்களை மேடையில் ஏற்றினார்கள். ஆனால் நீங்கள் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி எப்படி வந்து ஈழத்தமிழர்கள் பிரச்சனைகள் வந்து அது வந்து தமிழர்களுக்கு ஆதரவாக இல்லையோ, அதை விட 2 மடங்கு மோசமாகத்தான் இன்னைக்கு பிஜேபி இருக்குது. எனவே வந்து நீங்கள் வந்து மற்றவர்களை காட்டிலும் தமிழ் தேசியர்கள் ரொம்பவும் ஆபத்தானவர்களாகவும் பிஜேபி போன்ற ஒரு இந்துத்துவ சக்திகளை வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீமுக்கு கொண்டு வரக்கூடிய பணியை மற்ற கட்சிகளை கட்ட அவங்க தான் அதிகமாக செஞ்சிருக்காங்க. இப்போ பாரதிய ஜனதா கட்சி ஒரு சாதி கட்சி அல்லது இந்துத்துவ கட்சி அப்படின்னு பார்க்கிற பொழுது அதற்கு மாற்றாக காங்கிரஸ் கட்சியை நம்ம எப்படி சொல்ல முடியும்? காங்கிரஸ் கட்சி மீது அந்த 10 ஆண்டுகள் அவ்வளவு குற்றச்சாட்டுகள் வந்தது. சொல்லப்போனால் ஈழத்து போரை முன்னின்று நடத்தியதே காங்கிரஸ்ன்றாங்க. இந்தியாவின் போரை தான் நாங்கள் நடத்தினோம், ராஜபக்சே நாடாளுமன்றத்திலே சொன்னார். பாஜகவை நம்ம வெறுக்கிற அளவுக்கு காங்கிரஸை நம்ம கொண்டாட முடியாதே. நீங்கள் காங்கிரஸ் யார் கொண்டாடினா? நான் ஒன்றும் கொண்டாடல. நான் ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் காங்கிரஸை காட்டிலும் இன்றைக்கி வந்து இதே ஈழ பிரச்சனையில் மோடி அரசாங்கம் இன்னும் மோசமான கொள்கைகளை தான் கொண்டிருக்கு. அதனால் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் வந்து அந்த கட்சியை காட்டிலும் காங்கிரஸை காட்டிலும் ஈழ பிரச்சனையில் தமிழர் பிரச்சனையில் பாஜக வந்து முற்போக்காக இருக்குன்னு நீங்கள் பார்க்கவே முடியாது. வாஜ்பாய் பிரதமராக இருந்த பொழுது ரணில் விக்ரமசிங்கே அங்கே பிரதமராக இருந்தார். 2 பேரும் வந்து இங்கே ஒப்பந்தம் செய்து கொண்டு ஒப்பந்தத்தை வெளியிட்டு கூட்டறிக்கையை வெளியிட்டு அவர்கள் பேசினார்கள். அப்படி பேசும்பொழுது வாஜ்பாயும் ரணில் விக்ரமசிங்கே 2 பேரும் சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையினுடைய ஒற்றுமையை நாங்கள் பாதுகாப்போம்னு சொன்னது தான். அப்படிப்பட்டவர்கள் வந்து நீங்கள் வந்து காங்கிரஸுக்கு காட்டிலும் ஈழ பிரச்சனைகள் வந்து ஆதரவாக இருப்பார்கள் என்று சொன்னால், அடிநாதமாக ஒரு இந்துத்துவ ஆதரவு என்பது இப்படி சொல்கிறவர்களிடம் இருக்கிறது என்பதுதான் பொருளை ஒழிய நிச்சயமாக தமிழர்கள் அக்கறையுடன் அவர்கள் அதை சொல்கிறார் என்று எதிர்பார்க்கவே முடியாது. அப்போ இந்திய அளவிலையோ தமிழ்நாட்டு அளவிலையோ யார் அதிகாரத்துக்கு வரும் பொழுது அது வந்து இலங்கை தமிழர்களுக்கோ ஈழ தமிழர்களுக்கோ அது ஒரு நன்மை விளைவிக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இந்தியாவில் ஆட்சிக்கு வரக்கூடியவர்கள் யாரும் இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக இருப்பதற்கான வாய்ப்பு ஏன்? அது இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை காரணமா? இந்தியாவை பொறுத்த மட்டும் ஒரு பிக் பிரதராக இந்த பகுதியில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அரசியலைத்தான் அது வந்து நீங்கள் கடந்த கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 ஆண்டு காலமாக அது செயல்பட்டு கொண்டு வருகிறது. நேருவெல்லாம் மறைந்த பிறகு காங்கிரஸ் கட்சியே அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு தான் எடுத்தது. அதனுடைய ஒரு உச்சபட்சமான ஒரு நிலைப்பாட்டை தான் பிஜேபி அரசாங்கத்திலும் நம்ம பார்க்குறோம். எனவே அவர்கள் அணுகுண்டு தயாரிப்பதிலிருந்து இந்த பிராந்திய வல்லரசாக தங்களை நிறுவிக்கொள்வது என்கிற நோக்கத்திலிருந்து தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு நோக்கிலிருந்து ஈழப்பிரச்சனை பார்க்கக்கூடிய ஒரு அரசாங்கம் வர வேண்டும் என்றால் நிச்சயமாக அது வந்து ஒரு கூட்டணி அரசாங்கம் வந்தால் அதில் ஓரளவு சாத்தியம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நிச்சயமாக பிஜேபியோ அல்லது காங்கிரஸ் தலைமையிலான அரசாங்கமோ இருந்தால் அந்த பயன் என்பது ஈழத்தமிழர்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. தமிழகத்திலிருந்து தொடர்ச்சியாக மீனவர்கள் வந்து கடற்பரப்பில் வந்து சுட்டுக் கொல்லப்படுவதோ இப்பொழுது கைது அதிகமாக செய்கிறாங்க. அவங்களுடைய போட்டெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு அது ஏலத்தில் விடுறாங்க. சுப்பிரமணிய சுவாமி என்ன சொல்கிறாரு, நான் தான் அப்படி பிடித்து வைக்க சொன்னேன்னே வெளிப்படையாக சொல்கிறாரு. ரணில் விக்ரமசிங்கே இந்த நாட்டினுடைய பிரதமருக்கு வந்தப்போ எங்கள் வாட்டர் ஸ்கூலில் எங்கள் நீர்ப்பரப்பில் நீங்கள் வந்தால் நாங்கள் சுட்டு கொள்வோம்னு இங்கே ஒரு ஊடகத்தில் சொன்னார். இந்த விஷயத்தில் உங்களுடைய பார்வை என்ன? நிலத்துக்கு எல்லை வைக்கிறது மாதிரி கடலுக்கு எல்லை வைக்க முடியாது. நடுவில் வந்து நீங்கள் வந்து முள்வேலியோ அல்லது வந்து நீங்கள் அந்த காம்பவுண்ட் ஸ்டோரோ எடுக்க முடியாது. எனவே இந்த மீன் பிடிப்பது என்பதை பொறுத்த மட்டும் பாரம்பரிய உரிமை என்பதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டு பரப்பில் கடற்பரப்பில் மீன்வளம் குறைவு, இலங்கை கடற்பரப்பில் மீன்வளம் அதிகமாக இருக்கிறது. அந்த வகையில் பாரம்பரியமாக இங்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடித்து வந்திருக்கிறார்கள். அந்த பாரம்பரிய உரிமை என்பது மதிக்கப்பட வேண்டும். அந்த வகையில் அப்துல் கலாம் இடையில் சொன்ன ஒரு தீர்வு என்பது எல்லோரும் சிந்திக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இரு தரப்பு மீனவர்களும் நேரில் உட்கார்ந்து பேசி இது குறித்து முடிவுக்கு வருவது என்பதுதான் நல்ல விஷயம். 2 முறை அது நடந்தது. நல்ல முடிவு இல்லாவிட்டாலும் கூட தொடர்ச்சியாக அது செய்யப்பட வேண்டும். ஒரு 3 நாட்கள் வாரத்தில் 3 நாட்கள் வந்து
இலங்கை மீனவர்கள் மீன்பிடிப்பது, இன்னொரு 3 நாட்கள் வந்து தமிழக மீனவர்கள் மீன்பிடிப்பது, ஒரு நாள் விடுமுறை நாளாக அறிவிப்பது என்கிற ஒரு திட்டத்தை தான் அப்துல் கலாம் சொன்னார். அந்த மாதிரியான ஏதோ ஒரு ஒன்றை இங்கே ஏற்படுத்திக் கொள்வது என்பது தான் சரியாக இருக்க முடியும். இன்னொன்றையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மீன்பிடிப்பு பிரச்சனையில் இலங்கை மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று பார்த்தீர்களானால், அங்கு பாதிக்கப்படக்கூடியவர்கள் இலங்கை தமிழர்கள், தமிழ் மீனவர்கள் என்பதையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு தான் இந்த பிரச்சனை நம்ம பேசணும். ஆனால் இங்கே பேசக்கூடியவர்கள் யாரும் அதை கவனத்தில் எடுத்துக்கொள்வதில்லை. ஆக தமிழ்நாட்டின் மீனவர்கள் பாதிக்கப்படுறது மாதிரியே இலங்கையுடைய தமிழ் மீனவர்களும் பாதிப்புக்குள்ளாடுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அங்கிருந்து வரக்கூடிய ஊடகங்களும் அதை தான் சொல்கின்றன. இந்திய அளவிலே ஒரு மோடி அவர்கள் வந்து பயங்கரமான ஒரு தலைவராக முன்னிறுத்தப்படுகிறார். தமிழ்நாட்டில் வந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் முன்னிறுத்தப்படுறாங்க. இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படிலாம் சொன்னாங்க ஒரு தேர்தலில். அதே மாதிரி மோடி வந்த பிறகு ஈழத்திற்காக ஏதாவது செய்வார்னு சொன்னாங்க. இதெல்லாம் தேர்தலுக்கான வெறும் வெற்று வாக்குறுதிகளா, அல்லது உண்மையிலேயே ஒரு ஸ்திரமான தலைமை வருகிற பொழுது அது வந்து ஈழத்தை அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அமையுமா? ஜெயலலிதாவெல்லாம் ஈழ பிரச்சனையில் தமிழர்களுக்கு ஆதரவாக இருப்பாங்கன்னு நம்புவது என்பது நம்முடைய அறியாமையைத்தான் குறிக்கும். சட்டமன்றத்தில் 7 பேர் மூவர் தூக்கு அதையெல்லாம் அதெல்லாம் பண்ணாங்க. இது இப்போ இந்த முறை வந்த பொழுது, அதற்கு முன்னால் அவர்கள் வந்து இதே சட்டமன்றத்தில் புலிகளை தடை செய்யணும் அப்படின்னும் வந்து போர்னு சொன்னால் 2 பக்கம் சாவார்கள் தான், இதையெல்லாம் பெருசுப்படுத்தக்கூடாது என்றெல்லாம் அவர்கள் சட்டமன்றத்திலே சொன்னவங்க தான் அவங்க. இப்பொழுது அவர்கள் வந்து நீங்கள் வந்து இந்த 7 பேர் தூக்கு என்பதாக இருக்கட்டும், அல்லது வந்து நீங்கள் இந்த காமன்வெல்த் மாநாட்டுக்கெல்லாம் போகக்கூடாது என்பதில் பெரிய எதிர்ப்புகளை காமிச்சதாக இருக்கட்டும், ஒரு கன்சால்டேஷன் இங்கே இருக்கக்கூடிய ஒரு தமிழர்களுடைய வாக்குகளை வந்து கைப்பற்றுவதற்கான ஒரு தந்திரமான முயற்சியான வழியை அதில் அவர்கள் உறுதியாக இருப்பாங்கன்னெல்லாம் பார்க்கவே முடியாது. அப்போ கலைஞர் அவர்கள் வந்தால் உறுதியாக இருப்பார்னு சொல்கிறீங்களா? கலைஞர்கள் வந்தாலும் வந்து நீங்கள் வந்து உறுதியாக இருப்பார்னு நான் சொல்லலை. ஜெயலலிதா உறுதியாக இருப்பார்கள்னு இல்லை என்று சொன்னால் அதனால் கலைஞர் உறுதியாக இருப்பார்னு நம்ம சொல்வதாக அர்த்தப்படுத்த முடியாது. ஆனால் தமிழ் உணர்வு என்று பார்க்கும் பொழுது ஜெயலலிதாவை காட்டிலும் கலைஞருக்கு கூடுதலாக இருக்கிறது என்பதையும் நம்ம வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும். மோடி அவர்கள், மோடிக்கு தமிழ் உணர்வு எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ தமிழில் பேசினாரு. தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை தொடர்ச்சியாக பார்க்குறாரு. அது பார்க்குறாருன்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே கால் பதிக்க வேண்டும் என்கிற அரசியல் நோக்கம் தவிர தமிழர்கள் மீது அவர்களுக்கெல்லாம் அக்கறை இருக்குன்னு எல்லாம் பார்ப்பதில் அர்த்தமே கிடையாது. தமிழ்நாட்டு பிரச்சனைகள் சார்பாக அவர் நிறைய கூட்டங்களில் பேசுகிறாரு. இங்கேருந்து அமைச்சர்களை வந்து இலங்கைக்கு அனுப்புகிறாரு. அங்கே இருக்க அமைச்சர்களோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. அது எல்லா சந்தர்ப்பத்திலும் நடந்துச்சு. நீங்கள் இப்போ மன்மோகன் சிங் இருந்த பொழுது மட்டும் தான் இங்கேருந்து தூதுக்குழுவெல்லாம் போனாங்க. அவர் மட்டும் தான் அனுப்பிச்சார். எல்லாரும் தான் அனுப்பிச்சாங்க. திருமாவளவனுங்கெல்லாம் போலி ஒரு தடவை. அப்போது மன்மோகன் சிங் ஆட்சி ஆனது. ஆக இப்போது ஈழம் சார்ந்த ஒரு பிரச்சனைக்கு இந்திய அளவில் எப்போதுமே தீர்வு வராது. இந்திய அளவில் யார் வந்தாலும் இப்படி தான் தேர்தலை ஒட்டி கொஞ்சம் நேரம் பேசுவாங்க, அதுக்கப்புறம் விட்டுருவாங்கன்னு சொல்கிறீங்க. அப்படி தான் இன்றைக்கி யதார்த்தமாக இருக்கக்கூடிய நிலைமை. இப்போ நிறைய இளம் எழுத்தாளர்கள் ஃபேஸ்புக்கில் எழுதுகிறாங்க, இணையதளங்களில் எழுதுகிறாங்க. இணையதள எழுத்து என்பது உங்களுக்கு எப்படிப்படுது? இணையதள எழுத்து என்பதை பொறுத்த மட்டும் இணையதளத்தில் எழுதுதல் ஒரு சுதந்திரம் வந்து எழுத்தாளர்களுக்கு கிடைக்கிறது. யார் வேண்டுமானாலும் எதையும் எழுதிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருகிறது. ஏற்கனவே வந்து நீங்கள் ஒரு பத்திரிகையை சார்ந்திருக்க வேண்டிய நிலைமையும், அந்த பத்திரிகையை வந்து நம்ம சார்ந்திருக்கும் பொழுது கூட வந்து ஒரு பிரபல எழுத்தாளர்களாக இருந்தாலும் கூட எந்த பத்திரிகை எழுதுகிறாங்கிற ஒரு கான்ஷியஸுடன் அவர்கள் தங்களுக்கு தாங்களே வந்து ஒரு சுய தணிக்கை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் தான் இருந்தது. இன்றைக்கி இந்த சுய தணிக்கை இல்லாமல் எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும்பொழுது நிறைய இளைஞர்கள் துணிச்சலாக எழுதுகிறார்கள். அவருடைய படைப்புத்திறன்கள் கூட அதில் வெளிப்படுகிறது. ஆனால் அதே சமயத்தில் வந்து நிறைய அக்கப்போர்களும் ஒரு ஆழமாக சிந்திக்காமல் எழுதுவது என்பதும் இலக்கிய சண்டைகள் வந்து உண்மைகளை உறுதிப்படுத்தி கொள்ளாமல் திடீரென ஏதாவது ஒன்றை கிளப்பி விடுவதுன்னும் இப்படிப்பட்ட ஒரு போக்குகளும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் பொதுவாக வந்து ஜனநாயகத்தில் வந்து இந்த மாதிரியான எதிர்மறை அம்சங்களும் இருக்கத்தான் செய்யும். அதை காட்டிலும் அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அம்சங்கள் என்பது கூடுதலாக இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் நம்ம வந்து ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்கிறோம். அந்த வகையில் வந்து இந்த இணையதளங்கள் ஒரு பெரிய ஒரு எழுத்து புரட்சியை ஏற்படுத்தியிருக்கு தான் நம்ம சொல்ல முடியும். புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்து எண்ணற்ற தமிழ் இளைஞர்கள் யுவதிகள்லாம் எழுதுறதுக்கு வந்திருக்காங்க. தங்களுடைய கதைகள் ஊடாக, கவிதைகள் ஊடாக, சிறுகதைகள் ஊடாகலாம் தங்களுடைய போர்க்கால சூழல் நினைவுகள், பாலிய காலத்தெல்லாம் பதிவு பண்ணுறாங்க. அதை நீங்கள் வாசிக்கிறீங்களா? அதன் போக்கு எப்படி படுது உங்களுக்கு? உண்மையிலேயே தமிழ் கவிதைகளில் வந்து நீங்கள் வந்து புலம்பெயர்ந்த எழுத்தாளருடைய கவிதைகள் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை கடந்த ஒரு 20 ஆண்டுகளில் ஏற்படுத்தியிருக்குங்கிறது மறுக்க முடியாது. ஆனால் அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு தொடர்ச்சியாக அந்த இலக்கிய வளர்ச்சி என்பது ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்ல முடியாது. இப்போ இன்றைக்கி வந்து ஒரு தேக்கம் அதில் ஏற்பட்டிருக்கு என்பதைத்தான் நம்ம பார்க்க வேண்டும். அந்த தேக்கத்தை போக்குவதற்கான வழிமுறைகள் என்ன செய்யணும்? ஒட்டுமொத்தமாக வந்து தமிழ் இலக்கியம் என்பதை பொறுத்த மட்டும் வந்து நீங்கள் ஒரு பரந்துபட்ட ஒரு எப்பொழுதும் வந்து இன்றைக்கி வந்து அந்த
இனக்கொடுமைகள் மற்றும் அதன் விளைவாக ஏற்பட்டக்கூடிய அந்த மண் குறித்த இயக்கம், இவைகளை மட்டுமே ஒரு இலக்கியம் பொருளாக வைப்பது என்பதை தாண்டி இன்னும் விரிந்த அளவில் எழுத்துக்களை கொண்டு செல்லும் பொழுதுதான் அடுத்த கட்ட விகசிப்பு என்பது ஏற்படும். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எமது அரங்கிற்கு வந்ததுக்கு நன்றி. உங்கள் லட்சியங்களில் நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. மிகவும் நன்றி. இதன் மூலமாக ஐபிசி தமிழ் நேயர்களுடன் பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடைத்தமைக்காக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களே, இந்த அளவில் இன்றைய அகம்புறம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் ஒரு அகம்புறம் நிகழ்ச்சியில் மற்றொரு சிறப்பு விருந்தினரோடு உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பு நண்பன் ராஜ்மோகன். வணக்கம் நேயர்களே. ஐபிசி தமிழ் உலக தமிழர்களுக்கோர் உறவு பாலம். ABC Tamil.